சென்னை ஐஐடி நிறுவனத்தில் செயல்பட்டு வந்த அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் தடை செய்யப்பட்டது மாணவர்களின் சிந்தனையை முடக்கும் செயல் என்று மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கனிமொழியிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். சென்னை கிண்டியில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய ஐஐடியில் ஏபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர் பெரியார் படிப்பு மையம் விதிமுறைகளுக்கு மீறி செயல்பட்டதாக கூறி ஐஐடி நிர்வாகம் அந்த அமைப்பை தடை செய்திருக்கிறது. இதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிரணி மாநில செயலாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான கனிமொழி நம்மிடம் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். மேடம், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை இல்லைங்க, நிச்சயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து இது. மாணவர்கள் சிந்திக்கவே கூடாது, அவங்களுக்கு கருத்துக்களே இருக்கக்கூடாது. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அவர்களுக்கு ஒரு பிரஜையும் அதை பற்றி ஒரு கருத்தும் அதை வெளிப்படுத்துவதற்கான உரிமையும் இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த கல்வி நிறுவனமும் சொல்லுவதற்கு அதுக்கு உரிமை கிடையாது. துறை அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுடைய நடவடிக்கை எதுவும் கிடையாது, ஐஐடி நிர்வாகமே அட்டானமஸ் பாடி, அது அவர்களாக எடுத்த ஒரு முடிவு என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு மேல்சபை உறுப்பினராக இருக்கிறீர்கள். இது குறித்து அந்த அமைச்சகத்துமோ அல்லது இது குறித்து மத்திய அரசுமோ பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? நான் நிச்சயமா இதை குறித்து நான் அந்த அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுவேன். அட்டானமஸ் பாடியாக இருக்கலாம், ஆனா சுத்தமா அவங்களுக்கு இதுல எந்த விதமான இவங்களை கேள்வி கேட்கறதற்கான உரிமைகள் அவங்களுக்கு இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் அமைச்சகத்தை மட்டும் குறை சொல்லவில்லை. நான் ஐஐடி நிறுவனம் யார் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த முடிவுகளை யார் எடுக்கிறார்களோ அவங்களையே நான் கேள்வி கேட்கிறேன். அடிப்படையில் மாணவர்களுக்கு எந்த கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதாவது அவர் குறிப்பிட்டது போல இந்த ஐஐடியில் பெரியார் அம்பேத்கர் அந்த படிப்பு மையம் மீண்டும் செயல்படுவது குறித்து அந்த துறை அமைச்சகத்தில் மீண்டும் ஒரு கடிதம் எழுத இருப்பதாக திருமதி கனிமொழி நம்மிடம் பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ்.